வணக்கம் மக்களே. சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்காவிட்டால் அபராத தொகை வசூலிக்கும் நடைமுறையை கைவிட வங்கிகள் பரிசீலித்து வருகின்றன. தனியார் வங்கிகள் பெரும்பாலும் சம்பள கணக்குகள் மற்றும் பிக்சட் டெபாசிட் வைத்துள்ள வாடிக்கையாளர்களின் சேமிப்பு கணக்குக்கு குறைந்தபட்ச இருப்பு வரம்பு விதிப்பதே கிடையாது. எனவே பொதுத்துறை வங்கிகளை விட இத்தகைய சலுகை வழங்கும் தனியார் வங்கிகளில் கணக்கு துவங்குவதில் மக்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். எனவே குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்காத வங்கி கணக்குகளுக்கு விதிக்கப்படும் அபராத தொகையை கைவிட பொதுத்துறை வங்கிகள் முடிவு செய்து உள்ளன. ஏற்கனவே கனரா வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி மற்றும் இந்தியன் வங்கி இதை அமுல்படுத்தி விட்டன. குறைந்தபட்ச இருப்பு தொகைக்கு பதிலாக டெபிட் கார்டு, ஏடிஎம்மில் கூடுதல் பரிவர்த்தனைக்கான சேவை கட்டணம் போன்றவற்றில் வாயிலாக வருவாய் பெற திட்டமிட்டு உள்ளன. வங்கிகளின் நிகர லாபத்தை விட கூடுதலாக அபராத கட்டணம் வசூலித்தது குறித்த தகவல் வெளியானது மற்றும் மத்திய நிதி அமைச்சக கூட்டங்களில் எழுப்பப்பட்ட விமர்சனங்கள் ஆகியவற்றால் குறைந்தபட்ச இருப்பு தொகைக்கு அபராதம் விதிப்பதை கைவிட பொதுத்துறை வங்கிகள் திட்டமிட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. நன்றி.